முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். இந்த கணிதத்துல அப்படின்னா ஏற்கனவே நம்ம 5 மாடல் பார்த்துருப்போம். இப்போ 6வது மாடல்ல பார்க்குறோம். ஸோ பார்க்க போற மாடல் வந்து 6. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு பெருக்கு தொடர்வரிசையின் 4வது உறுப்பு 8/9 மற்றும் 7வது உறுப்பு 64/243 எனில் அந்த பெருக்கு தொடர்வரிசையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ப்ரொசீஜர்லயும் போடுறேன், நார்மல் மெத்தட்லயும் போடுறேன், ஷார்ட்கட்லயும் சொல்றேன். உங்களுக்கு எது புரியுது அப்படின்னு பாருங்க. சரியா, வாங்க கணக்குள்ள போவோம். சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 4வது உறுப்பு அப்படின்னா T4. சரியா, 4வது உறுப்பு என்னது? T4. 4வது உறுப்பு என்னது? 8/9. சரிங்களா, இப்போ 4வது உறுப்பை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா AR⁻³ அப்படின்னு எழுதலாம். 4வது உறுப்பா இருந்தா, அதாவது 4ல இருந்து 1 கழிச்சா 3 அப்படின்னா இது 8/9. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து 7வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப 7வது உறுப்பு என்னது? 64/243. சரியா, சோ அப்ப எப்படி எழுதலாம்? சரியா, A×R⁻6 அப்படின்னு எழுதலாம். அப்ப 64/243 இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, சோ இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னாக்கல ஈக்குவேஷன் 2 / 1 அதை நான் செய்ய போறேன். சோ இங்க ஈக்குவேஷன் 2 / என்னது? 1. ஈக்குவேஷன் 2 என்ன இருக்கு? AR⁻6 / என்னது? AR³ ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 64 / என்னது? 243 / என்னது? 8/9 அப்படின்னு இருக்கு. சரிங்களா, இந்த கேக்கு என்ன ஆயிடுச்சு? கேன்சல். இந்த R³ மேல போகும்போது என்ன ஆயிடும்? ஸோ மைனஸா மாறிடும். அப்போ அப்படின்னா 6 அடுக்கு 6 - 3 அப்படின்னு மாறிடும். இது என்ன ஆயிடும்? 64/243. இது அப்படின்னா 9/8 அப்படின்னு மாறிடும். சரிங்களா, இப்போ இதை அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா 1 8 8 8 8 64 1 9 9 இங்க அப்படின்னு அப்படின்னாக்கல 2 9 18 மீதி 2 அப்போ 60 7 9 63. சரிங்களா, இப்போ இது என்னது? 6 அடுக்கு 3 ஈக்குவல் டு 8 என்னது? 27. நமக்கு 6 தான் தேவை. அப்போ 6ஓட வேல்யூ என்ன அப்படின்னாக்கல 2 என்னது? 3 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இது கியூப் ரூட் எடுத்தாக்கல. சரியா, R³ வேல்யூ 8னா 6ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 2ஆ இருக்கும். R³ 27னா 3ஆ இருக்கும். சரிங்களா, சோ இப்போ நாம 6 கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இப்போ இந்த 6 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? A கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா, 6 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏவை கண்டுபிடிச்ச முடியும். சரிங்களா, இப்போ கண்டுபிடிப்போம். இந்த 6 எடுத்துட்டு போய் நான் ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்றேன். சரிங்களா, ஸோ 6ஓட வேல்யூ என்னது? 2/3 1ல் பிரதியிட. சரிங்களா, அப்படி பிரதியிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா AR³ ஈக்குவல் டு 8 என்னது? 9 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, 6ஓட வேல்யூ என்னது? ஸோ A அப்படி வச்சுக்கோ. 6ஓட வேல்யூ என்னது? 2/3 3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 8 என்னது? 9 அப்படின்னு கிடைக்கும். இதை கியூப் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆயிடும்? 8/9 இங்க இருக்கும். இது அந்த பக்கம் போது தலைகீழா மாறிடும். இது 27 / என்னது? 8 அப்படின்னு மாறிடும். இப்ப அடிச்சுக்கலாம். 1 8 8 இங்க 8 1 9 3. அப்ப ஏவோட வேல்யூ என்னவா மாறிடும்? 3 அப்படின்னு மாறிடும். இப்ப நம்ம R கண்டுபிடிச்சிட்டோம், A கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, அவங்க என்ன சொல்றாங்க? அந்த பெருக்கு தொடர்வரிசையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருக்கு தொடர்வரிசைனா எப்படி இருக்கணும்? அதுக்கான ஜெனரல் ஃபார்மேட் என்னது? ஜெனரல் ஃபார்மேட் என்னது? AR² இதான் அதோடைய பெருக்கு தொடர். இப்போ ஏவோட வேல்யூ என்னது? 3. அடுத்து A 3. ஆரோட வேல்யூ என்னது? 2/3. அடுத்து 3 அடுத்து என்னது? 2/3 2. சரிங்களா, இப்போ அடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இது என்ன ஆயிடும்? இங்க 2 முறை இருக்கும் இல்லையா, இங்க 1 முறை அடிச்சுட்டா மீதி 1 முறை இங்க இருக்கும். அப்படின்னா இது என்ன ஆயிடும்? 3 2 ஸோ 4/3 அப்படின்னு மாறும். அந்த பெருக்கு தொடர் 3, 2, 4/3 அப்படின்னு அந்த 3 பெருக்கு தொடர் கண்டுபிடிக்கும். இது ப்ராப்பர் மெத்தட். சரிங்களா, இது என்னது? ப்ராப்பர் மெத்தட். சார் இது ரொம்ப எளிமையா என்னால செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா செய்ய முடியும். ஸோ இது என்ன ரொம்ப எளிமையா செய்ய முடியும் அப்படின்னு அப்படின்னா இதுக்கு எளிமையான ஷார்ட்கட் அப்படின்னு அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போறதா எளிமையான ஷார்ட்கட். ஆப்ஷன்ல இருந்து எப்படி சார்? இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க? 3 2 4/3 இப்படி கொடுத்துருப்பாங்க இல்லையா? சரிங்களா, இது இந்த 3 எண்களை கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த முதல் எண்ணை நாம ஏன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, செகண்ட் என்ன? அப்போ R வந்து தேவை அப்படின்னா R வந்து என்னது? செகண்ட் டேர்ம் டிவைட் பை என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம்.
ஸோ இப்போ ஏன்னு எடுத்துட்டோம், இது ஆறுன்னு எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் 1ல நீங்க அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஆனா இது வரைக்காச்சும் உங்களுக்கு உருவாக தெரியணும். சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணி பார்ப்போம். ஏஆர் கியூப் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது? சரிங்களா? சரி 8/9 கூட வச்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ என்னது? 3. சரியா? ஆரோட வேல்யூ என்னது? 2/3 ஹோல் கியூப் ஈக்குவல் டு என்னது? 8/9. இப்போ பாருங்க, இப்போ அப்படின்னா இது என்ன ஆயிடும்? 8 இது என்னது? 27 ஆயிடும். ஈக்குவல் டு என்னது? 8/9. இங்க 3 இருக்குமா? இப்ப அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா என்னது? 9. அப்ப 8/9 ஈக்குவல் டு 8/9. இது ரெண்டும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுதான் என்னது? ஆன்சர் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். இது ப்ராப்பரா போடணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் மெத்தடும் தெரியும், ஷார்ட்கட் மெத்தடும் தெரியும். இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இது போல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த மாடல் நம்பர் 7. சரிங்களா? இந்த மாடல் நம்பர் 7னா அடுத்தடுத்த உறுப்புகள் கண்டுபிடிக்கிறதான மெத்தடு. ஸோ ஒரு ஜிபி சீரீஸோட அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன். சரிங்களா? இங்க பெருக்கல் பலன் அப்படின்னு எழுதியிருக்கேன். சரியா? அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் 343. மேலும் அவற்றின் கூடுதல் 91/3 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போன கொஸ்டினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? இது ப்ராப்பர் மெத்தட் எப்படி செய்யறது, ஷார்ட்கட் எப்படி செய்யறது, ரெண்டுமே சொல்றேன் வாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பெருக்குத்தொடரோட அடுத்தடுத்த 3 உறுப்போட பெருக்கல் பலன் அப்படின்னா ஒரு பெருக்குத்தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ஆர், இதுக்கு முன்னாடி என்னது? A/R அப்படின்னு இருக்கும். இதோட என்ன சொல்லியிருக்காங்க? பெருக்கல் பலன் அப்படின்னா பெருக்கல் போட்டுக்கிறோம். ஸோ என்னது? 343. சரிங்களா? இப்போ நம்ம ஏதாவது அடிக்க முடியுமான்னு பார்க்குறோம். அடிச்சுக்கலாம். ஆருக்கும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. மீது என்னது? ஆர் ஏ கியூப் இருக்கு. அப்ப ஏ கியூப் 343 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னது? 7. இதுக்குதான் நான் ஏற்கனவே ஷார்ட்கட் சொன்னேன். இங்க 3ன்னு முடிஞ்சா கண்டிப்பா என்னதான் வரும்? 7ன்னு தான் வரும். ஸோ நம்ம கியூப்ல படிச்சிருக்கோம். சரிங்களா? ஒருவேளை நீங்க படிக்கல அப்படின்னா தயவுசெய்து போய் முன்னாடி பார்த்துட்டு வாங்க. அதையும் நான் நடத்திருக்கேன். சரிங்களா? அடுத்து கூடுதல் சொல்லியிருக்காங்க. அப்ப A/R பிளஸ் என்னது? ஏ பிளஸ் என்னது? ஏஆர். இதோட கூடுதல் என்னது? 91/13 கொடுத்துருக்காங்களா? 3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்ப இது கூடுதல்னா இதுல காமனா என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்ப ஏ வெளியேற்றுறேன். அப்போ 1/R பிளஸ் 1 பிளஸ் என்னது? ஏ. சரியா? ஆர். சரியா? ஈக்குவல் டு என்னது? 91/3. இப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? ஏவோட வேல்யூ தெரியும். இந்த ஏவை நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அதே போல இதை நான் மாத்தி எழுதிக்கிறேன். அப்படின்னா என்ன ஆயிடும்? 1 பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? டிவைடட் பை என்னது இருக்கும்? ஆர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து இது என்ன ஆயிடும்? 91 டிவைட் பை என்னது? 7 × 3 ஆயிடும். இந்த ஏவை நான் அந்த பக்கம் என்னது கொண்டு போயிட்டேன். அப்படி கொண்டு போடாது என்ன? அதோட வேல்யூ என்னது? 7. ஸோ அதனால அது மாறிடும். இப்ப அடிச்சுக்கலாம். 7 7 13 7 எவ்வளோ? 91. இப்போ இது ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிப்ளை செய்யறேன். அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை செஞ்சா என்ன ஆகும்? 3 பிளஸ் என்னது? 3R பிளஸ் என்னது? 3R ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? 13R அப்படின்னு மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்படின்னா 3R ஸ்கொயர் அடுத்து பிளஸ் 3R மைனஸ் 13R பிளஸ் என்னது? 3 ஈக்குவல் டு என்னது? 0. இப்போ நான் கழிச்சுக்கலாம். கழிச்சிட்டோம் அப்படின்னா 3R ஸ்கொயர் அடுத்து அப்படின்னா மைனஸ் 10R பிளஸ் என்னது? 3 ஈக்குவல் டு என்னது? 0. சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். மாற்றி எப்படி எழுதிக்கலாம்? 3R ஸ்கொயர் மைனஸ் 9R மைனஸ் ஆர் பிளஸ் என்னது? 3 ஈக்குவல் டு என்னது? 0 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இதுல காமனா என்ன அப்படின்னா 3 நம்ம வெளியே எடுத்துக்கலாம். 3R கூட எடுத்துக்கலாம். 3R எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும்? R மைனஸ் 3 அப்படின்னு கிடைச்சிடும். R மைனஸ் 3 அப்படின்னு கிடைச்சிடும். இன்னும் ஒண்ணு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கல R மைனஸ் 3 அப்படின்னாக்கல இங்க என்னது? மைனஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம்? R மைனஸ் 3 ஒரு செட்டு, அடுத்து 3R மைனஸ் 1 ஒரு செட்டு ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ ஆரோட வேல்யூ 1 என்னது? 3. இன்னொன்னு என்னது? ஆரோட வேல்யூ 1/3. ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ எத்தனை கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கு. சரியா? ஏவோட வேல்யூ கிடைச்சிருக்கு, ஆரோட வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த உறுப்புகள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்தடுத்த உறுப்புகளுடைய ஃபார்முலா என்னது? ஏஆர். சரியா? A/R. சரிங்களா? இதுதான். இதுல நாம அப்ளை பண்ணுவோம். ஏவோட வேல்யூ நான் 7ன்னும் ஆரோட வேல்யூ 3 இன்னும் அப்படின்னு நான் அப்ளை பண்றேன் இங்க. ஸோ ஏவோட வேல்யூ 7 என்னது? 7 3. அடுத்து என்னது? 7. அடுத்து 7 என்னது? 21. சரிங்களா?
சோ இதுதான் அந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள். இப்போ நம்ம ஆரோட வேல்யூ என்ன எடுத்தோம், 3ன்னு எடுத்து ஆன்சர் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ ஆரோட வேல்யூ 1/3 எடுத்து ஆன்சர் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். இப்ப செஞ்சு பார்ப்போம். சரிங்களா? இப்படி செய்யும் போது இது என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல மாறிடும். அப்படின்னா 21 7 7/3 அப்படின்னு மாறிடும். அவ்வளவுதான். சரிங்களா? சோ இது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். சரிங்களா? சரி. சோ இப்போ அப்படின்னா இங்க இதுதான் ப்ரொசீஜர், இது நார்மல் மெத்தட். சரிங்களா? இது ஷார்ட்கட் நம்மளால செய்ய முடியும்னா செய்ய முடியும். அது ஒரு 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஷார்ட்கட் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 1 அப்படின்னா இங்க இதோட 3ஐயும் பெருக்கினா நமக்கு 343 கிடைக்கும். இப்ப 3ஐயும் நம்ம பெருக்கி பார்ப்போம். சோ இங்க 3ஐயும் நம்ம பெருக்கிறோம். இதை அடிச்சோம் அப்படின்னா என்னது 7 7 கியூபோட வேல்யூ என்னது 343. சரிங்களா? அடுத்து கண்டிஷன் நம்பர் 2 அப்படின்னா 3ஐயும் கூட்டா எவ்வளோ 91 என்னது சோ 3 அப்படி கிடைக்கிறோம். சோ அதான் கண்டிஷன் இங்க கொடுத்துருக்காங்களா. கூடுதல் எவ்வளவு இருக்கணும் 91/3 அப்படின்னு கிடைக்கணும். சரிங்களா? இப்ப வாங்க நம்ம செஞ்சு பார்ப்போம். இங்க செஞ்சு பார்ப்போம். இதை நான் கூட்டி பாக்குறேன். கூட்டணும் அப்படின்னாக்கல இங்க என்ன கிடைக்குது 60 63 அப்படின்னு கிடைக்கும். 63 பிளஸ் அடுத்து மூவேல் என்னது 21 பிளஸ் என்னது 7 டிவைட் பை என்னது 3. 63 7 கூட்டணும் அப்படின்னா 70 70ஓட 21 கூட்டினா 91. அப்ப 91/3 சோ வந்துருச்சு. சோ கண்டிஷன் நம்பர் 2 என்னது ட்ரூ. 1 ட்ரூ 2 ட்ரூ. அடுத்து மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா ரேஷியோ வந்து சமமா இருக்கணும். ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும் சமமா இருக்கணும். இப்ப ரேஷியோ வந்து சமமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிற மெத்தட் என்ன நமக்கு என்ன தரும் செகண்ட் டேர்ம் டிவைட் பை என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியா? அப்ப நான் எடுத்துக்கிறேன். இப்ப 7/3. சரிங்களா? இந்த 3 எங்க ஆயிடும் மேல ஆயிடும். 7 மட்டும் என்னது கேன்சல் ஆயிடும். அப்ப 6ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 3ன்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? சோ இப்போ இந்த இது வந்து மறுபடியும் இன்னொரு முறை நீங்க செக் பண்ணி பாருங்க. 6ஓட வேல்யூ என்னது 21/7. இப்ப அடிச்சோம் அப்படின்னா 3. இப்ப 6ஓட வேல்யூ 2 இடத்துல எப்படி இருக்கு சமமா இருக்கு. அப்ப கண்டிஷன் 3 கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கணக்கு என்னது சரியான விடை. இல்ல 2 மட்டும் தான் ட்ரூ ஆகுது இன்னொன்னு வரல சார் அப்படின்னா கண்டிப்பா அந்த கணக்கு என்னது தப்பு. இப்போ உங்களுக்கு ஷார்ட்கட்டே தெரியும், நார்மல் மெத்தடும் தெரியும். சரிங்களா? சோ இது போல கணக்கு கொடுத்தா நீங்க என்ன பண்ணுங்க போட்டு பாருங்க. பிராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பள்ளி பாடப்புத்தகத்துல இது தொடர்பா கணக்குகள் இருக்கும், நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்களா? வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த பெருக்கு தொடர்வரிசையில 7 மாடல் பார்த்திருக்கோம். 8வது மாடல் வந்து கூடுதல் அல்லது கூடுதல்ல டைப் 1 பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டைப் 1 என்ன அப்படின்னா 1, -3, 9, -27 அன்சோவான் என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை நம்ம ப்ரொசீஜர்லயும் ஷார்ட்கட்லயும் பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? சோ ப்ரொசீஜர்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறது நமக்கு 4 வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஓட வேல்யூ 1ஆ இருந்தா என்ன, 1ஐ விட குறைவா இருந்தா என்ன, 1ஐ விட அதிகமா இருந்தா என்ன, சரியா முடிவெளி தொடரா இருந்தா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஃபார்முலால பேசிக் பார்த்திருக்கோம். சோ அப்ப இந்த முதல்ல 6 வேல்யூ கண்டுபிடிச்சுதான் நம்ம எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ 6ஓட வேல்யூ நம்ம முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம். 6ஓட வேல்யூ என்னது செகண்ட் டேர்ம் டிவைட் பை என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப செகண்ட் டேர்ம் என்னது -3 டிவைட் பை என்னது 1. அப்ப 6ஓட வேல்யூ எப்படி இருக்கு -3ஆ இருக்கு, குறை எண்ணாக இருக்கிறது. சரியா? அப்படின்னா 6ஓட வேல்யூ 1ஐ விட எப்படி இருக்கு குறைவா இருக்கு. 6ஓட வேல்யூ 1ஐ விட என்னது குறைவா இருக்கு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது Sn = a r⁻n - 1 டிவைடட் பை r - 1. ஒண்ணு இல்லைங்க, அதாவது 1ஐ விட குறைவா இருந்தா r முன்னாடி இருக்கிறோம், 1ஐ விட அதிகமா இருந்தா r பின்னாடி இருக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? இப்ப நமக்கு என்னென்னலாம் தெரியும், ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும் 1 அப்படின்னு தெரியும் அங்க இருக்கிறது. அடுத்து 6ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே என்னது கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? எத்தனை உறுப்பினர்னு சொல்லியிருக்காங்க 8. அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 8. இப்ப இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 1, 6ஓட வேல்யூ என்னது -3, பவர் என்னது 8, மைனஸ் என்னது 1. சரிங்களா? சோ அடுத்து 3 மைனஸ் என்னது 1. சரிங்களா? இப்போ 3 அடுக்கு சரியா இது என்னது இங்க இருக்கிறது மைனஸ். சரியா? அங்க மேல இருக்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பாக்குறோம். ஆட் நம்பரா அப்படின்னு இருந்தாக்கல மைனஸ் அப்படியே வரும், ஈவன் நம்பரா இருந்தா மைனஸ் என்னது கேன்சல் ஆயிடும். சோ அப்படின்னா ஈவன் நம்பர் அப்படின்னா இது எப்படி எழுதலாம் 1 × 3 அடுக்கு 8 - 1 டிவைட் பை என்னது -4 அப்படியே எழுதிக்கலாம். சரியா? 3 அடுக்கு 8ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு 3 அடுக்கு 6ஓட வேல்யூ தெரியும். என்னது இது 729. ஏன்னா 9 கியூபோட வேல்யூ 9 கியூபோட வேல்யூ என்னது 729. சரிங்களா? இந்த 9 கியூபை நம்ம எப்படி எழுதலாம் சரி சரிங்களா?
அதே போல அப்படின்னாக்கல இங்க என்னது சரி 3/6 3/6 6ஓட வேல்யூ என்னது 729. இப்ப 3/8 இருக்கு அப்படின்னா 729 இன்று என்னது 9 9 9 81 மீதி 8 9 2 18 சோ 26க்கு 6 மிச்சம் 2 அடுத்து 9 7 63 65 அப்படின்னா என்னவா இருக்கு அப்படின்னா 1 இன்ட்டு சோ 1 தேவையில்லை நம்ம டேரக்டா எழுதலாம் 65 61 -1 டிவைட் பை என்னது -4 சரிங்களா இப்ப நம்ம கழிச்சுக்கலாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா 65 60 டிவைட் பை என்னது -4 சரிங்களா இப்ப அடிச்சுக்கலாம் ஒரு 4 4 இங்க ஒரு 4 4 அடுத்து 6 4 24 நன்னாங்கு 16 அப்படின்னா -1640 சோ இதுதான் 8 உறுப்புடைய கூடுதல் இதான் முதல் 8 உறுப்புடைய என்னது கூடுதல் இதுதாங்க ப்ரொசீஜர் இது இந்த முடியல நம்ம என்னது ப்ரொசீஜரா செய்யணும் சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது நம்மளால ஈஸியா செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும் அது என்னன்னு சொல்றேன் பாருங்க இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு அப்படின்னாக்கல சரியா நமக்கு ஏவோட வேல்யூ என்ன தெரியும் 1 தெரியும் அடுத்து ஆரோட வேல்யூ என்ன தெரியும் -3 தெரியும் சரியா சோ அப்போ ஆரோட வேல்யூ மைனஸா இருந்தா இந்த 3ஓட 1 மட்டும் கூட்டிக்கோங்க கூட்டணும் அப்படின்னா என்ன எழுதிடலாம் 4 இந்த மைனஸ் பத்தி கன்சிடர் பண்ணாதீங்க ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துட்டு தான் என்ன பண்ணும் 1 கூட்டணும் ஒருவேளை இது 3 பிளஸ்ஸா இருந்தா 1 என்ன பண்ணும் கழிச்சுட்டு இங்க எழுதிக்கோங்க இப்ப என்ன இருக்கு 1 4 இப்ப ஆப்ஷன்ல எது 1ஆல 4ஆல வகுப்படுதோ அதாங்க ஆன்சர் இப்ப பாருங்க இது 1ஆல வகுப்படுமா வகுப்படும் 4ஆல நன்னாங்க 16 ஒரு நாங்க கண்டிப்பா வகுப்படும் அப்ப இதுதான் என்னது ஆன்சர் சரிங்களா ஒருவேளை ஆப்ஷன்ல 2 வச்சா என்ன சார் செய்யுது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது சோ அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க ப்ராப்பர் மெத்தட் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரிங்களா சோ ஷார்ட்கட் பார்த்திருக்கோம் நார்மல் மெத்தட் பார்த்திருக்கோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம் வாங்க இதுல அடுத்த டைப் பார்க்கலாம் மாடல் நம்பர் 8ல டைப் 2 பார்க்க போறோம் ஏற்கனவே டைப் 1 பார்த்திருக்கோம் ஒருவேளை டைரக்டா இங்க வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த டைப் 1 போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் 1 + 4 + 16 + and so on என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா இது பெருக்கு தொடரா அப்படின்னு அவங்க சொல்லல அப்போ நம்ம கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிச்சயம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அப்படிதான் நீங்க அப்ளை பண்ணணும் பாருங்க ஃபர்ஸ்ட் இது பெருக்கு தொடரான முடியும் பெருக்கு தொடரான கண்டுபிடிக்க நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கு சோ 2 வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம் நிபந்தனைய வச்சு என்னது ஆன்சர் பண்ணலாம் இப்ப நிபந்தனை இதுதான் b² = AC அப்ப இது A இது B இது C ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 × 16 அப்ப 16 சரியா b² 16னா b யோட வேல்யூ என்னது 4 சோ கண்டிப்பா b யோட வேல்யூ என்னதான் 4 தான் கண்டிப்பா அது என்னதான் பெருக்கு தொடர் தான் சரிங்களா இப்ப பெருக்கு தொடர் அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சு சரியா இப்ப ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் ஆரோட வேல்யூ என்னது 4/1 4 சரிங்களா அப்ப என்னது நமக்கு ஆரோட வேல்யூ 1 விட எப்படி அதிகமா இருக்கு 1 விட அதிகமா இருந்தா நமக்கு தெரியும் என்னது இது Sn = சரிங்களா இப்போ சரியா A × r⁻n−1 என்னது r−1 சார் நீங்க இதுல எது வேணாலும் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணலாமா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம் அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது சோ நீங்க எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் சரி 1 குறைவா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும் அதனால பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்ப கூடுதல் என்ன சொன்னாங்க 1365 அடுத்து ஏவோட வேல்யூ 1 ஆரோட வேல்யூ 4 4n அதுதான் நமக்கு தெரியாது -1 டிவைட் பை அடுத்து 4 -1 சரிங்களா இப்போ 4ல 1 கழிச்சு அப்படின்னா 3 அது எந்த பக்கம் வந்துடும் 1365 என்னது 3 = 4n−1 சரிங்களா பெருக்கிக்கலாம் 3 5 சரியா மீதி என்னது 1 6 18 19 மீதி 1 அடுத்து 3 9 0 மிச்சம் 1 3 4 இப்போ 4095 சரிங்களா இந்த -1 எந்த பக்கம் கொண்டு வந்துருவோம் 4n−1 அப்படின்னா இது 1 அந்த பக்கம் 4096 ஆயிடும் இப்போ 4n அப்படின்னு இருக்கும் சரியா இங்க பேஸ் என்னவா இருக்கு 4 இருக்கு அப்ப இதையும் என்ன பண்ணலாம் 4 அடுக்கா மாத்திக்கலாம் அப்படின்னா 4096 4ஆல வகுக்கலாம் 4 4 2 8 நன்னாங்கு 16 மறுபடியும் 2 8 சரிங்களா 3 12 4 4 சரிங்களா சரி 20 5 20 சாரி 2 8 5 20 6 24 மறுபடியும் 4 அப்படின்னா 6 24 நன்னாங்கு 16
அடுத்து 4 அப்படின்னா 2 16. ஸோ 4 4. இப்போ 1 2 3 4 5 6. சரிங்களா? ஸோ அப்போ 4 அடுக்கு என்ன எழுதலாம்? 6. அப்போ 4 அடுக்கு n. பேஸ் ஈக்குவல் இருந்தா பவர் என்னதான்? ஈக்குவல். அப்ப என்னோட வேல்யூ என்னது? 6. அப்ப எத்தனை உறுப்புகளை கூட்டினா 1365 கிடைக்கும்? 6 உறுப்புகளை கூட்டினா 1365 கிடைக்கும். இது நமக்கு டிஎன்பிசில கேட்கப்பட்ட கொஸ்டின். சோ ரொம்ப முக்கியமானது டிஎன்பிசி கொஸ்டின். டிஎன்பிசில இதே கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. சோ இது கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும் இல்ல தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி. சோ இதுக்கு ரொம்ப எளிமையான முறை அப்படின்னாக்கல, இப்போ ஆரோட வேல்யூ என்ன சொன்ன? 4 அப்படின்னு சொல்லியிருந்தோமா? இப்போ இது பிளஸ்ஸா இருந்தா 1 கழிச்சிடணும். பிளஸ்ஸா இருந்தா என்ன பண்ணும்? 1 கழிச்சிடணும். 1 கழிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இது அந்த எண்ணால பெருக்கணும். கழிச்சு என்னது? 3. இப்போ 3 × 1365. இது ரெண்டு மல்டி பண்ணா 4095 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது மாதிரி கிடைச்ச உடனே இதோட 1 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 4096. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 அடுக்கு 6ன்னு எழுதலாம். அப்போ என்னோட வேல்யூ என்னது? 6 தான். சோ 6. சரிங்களா? சரி. சோ உங்களுக்கு ப்ரொசீஜர் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும். ஒருவேளை ரெண்டும் புரிஞ்சிருந்தா இன்னும் சிறப்பு. சரிங்களா? சோ வாங்க அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்து மாடல் நம்பர் 8ல டைப் 3 பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 7875 சேமித்தார் எனில் முதல் ஆண்டின் சேமிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு போன வருஷம் நடந்த குரூப் 4 கொஸ்டின். சரிங்களா? இது டிஎன்பிசி கொஸ்டின் தான். டிஎன்பிசில குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசியோடது. இது எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ அவங்க ஏவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அவங்க என்னது? ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அவங்க கடைசி சம் ஆஃப் என் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 7875 என்னது சேமிக்கிறாரு. இப்ப ஆறுன்றது அவங்க மறைமுகமா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா பாதியை சேமிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பாதியை சேமிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாதி அப்படின்னா என்னது? 1/2. சரியா? இது 6. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 6 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா என்னது? 6 ஆண்டுகள். சோ அதான் n. இப்ப எடுத்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆரோட வேல்யூ 1 விட குறைவா இருந்தா நமக்கு தெரியும் ஃபார்முலா Sn ஈக்குவல் என்னது? A1 - r பவர் n என்னது? 1 - r. ஏன் சார் முன்னாடி ஃபார்முலா பயன்படுத்தி ஆன்சர் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். எந்த மாற்றமும் கிடையாது. ஏதான் நமக்கு தெரியாது. மொத்த தொகைத்தலும் 7875. சரிங்களா? இப்ப 1ஓட வேல்யூ ஆரோட வேல்யூ என்னது? 1/2 ஹோல் பவர் என்னது? 6. சரியா? டிவைடட் பை இங்க 1 - 1/2. சரிங்களா? இப்போ இதை நாம சிம்பிள் பண்ணிடுவோம். இங்க பாருங்க 1 - 1னோட அடுக்குல என்னது? 1 தான். அதனால 1. 2னோட அடுக்குல என்னது? 6. சரிங்களா? அடுத்து டிவைடட் பை இது என்னது? அரை தான். சரிங்களா? இப்போ அப்படின்னா 7875 ஈக்குவல் டு சரியா A × 1 - சரியா 1/2 அடுக்கு 6ஓட வேல்யூ என்னது? 2 அடுக்கு 5ஓட வேல்யூ 32. அப்ப 6ஓட வேல்யூ 64. சரிங்களா? டிவைடட் பை சோ 1/2. இந்த 2 எங்க ஆயிடும்? மேல போயிடும். சோ அதை நம்ம அப்படி கூட எழுதிக்கலாம். இப்ப அப்படின்னா A இது என்னது? 64னா 63/64. இந்த 2 எங்க போயிடும்? மேல போயிடும்னு சொன்னேன். சோ மேல போயிடுச்சு. சரிங்களா? A மட்டும் தான் இருக்கு. இப்ப அடிச்சுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா என்னது? 32. சோ இதை நாம வந்து முடியலாம். 7875 × 32 டிவைட் பை என்னது? 63 ஈக்குவல் டு என்னது? A. சோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ அடிச்சுக்கலாம். 7ஆல் அடிச்சுக்கலாமா அப்படின்னா 7ஆல் அடிச்சுக்கலாம். இப்போ அப்படின்னா 9 7 63. சரிங்களா? அடுத்து இங்க அப்படின்னாக்கல 1 7 7 1 7 7. சரியா? 2 7 14 அப்படின்னாக்கல 3 7 என்னது? 35. சரிங்களா? 9ஆல் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். சோ இல்ல 3ஆல் கூட வச்சுக்கலாம். 3 இதை அடிக்க முடியுமா அப்படின்னா அடிக்க முடியும். 3ஆல 3 9 3 9 7 21 5 5. மறுபடியும் 3ஆல் அடிச்சுக்கலாம். 1 3 3 இங்க அப்படின்னா 1 3 3 2 3 6 5 5. சோ 125 × 32 125 × 32 2 125 250 3 125 325. சரிங்களா? சாரி 375. சரிங்களா? சோ 0 0 0 4. அப்போ அப்படின்னா என்னது? 4000. ஏவோட மதிப்பு என்னது? 4000. அவர் முதல் ஆண்டின் சேமிப்பு தொகை என்னது? 4000. சரிங்களா? இது வந்து ப்ரொசீஜர்.
ஸோ ப்ரொசீஜர்ல போட்டிருக்கோம். இதுக்கு ரொம்ப எளிமையான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். ஸோ நம்ம இப்போ ஆப்ஷன்ல இருந்து போயிடணும். சரி, ஆப்ஷன்ல இருந்த விட அவங்க கொடுத்துருக்கிறது ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஆப்ஷன்ல ஏ 2000, பி 3000, சரிங்களா, சி 4000, சரியா, டி 5000 இப்படி கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்ப ஆப்ஷன்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன ஏவையும் டியும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. எடுத்தா நீங்க என்ன எடுக்கணும், பியோ சி எடுக்கணும். நான் சி எடுத்துக்கிறேன், சி எடுத்து ஆன்சர் பண்றேன். சரிங்களா, இப்ப 4000 எடுத்துக்கிட்டேன். சரியா, 4000த்துல பாதி எவ்வளோ, 2000. அப்ப 2000 எழுதிக்கிட்டேன். 2000த்துல பாதி 1000. சரிங்களா, 1000த்துல பாதி 500. சரியா, 500ல பாதி 250, 250ல பாதி 125. இப்ப எத்தனை வருஷம் வந்துச்சு பாருங்க, 1 2 3 4 5 6. இப்ப இதெல்லாம் கூட்டுவோம். கூட்டம் அப்படின்னா 5, இங்க அப்படின்னு போட்டீங்கன்னா 7, இதை கூட்டினாக்கல 8, அடுத்து இதை கூட்டம் அப்படின்னாக்கல 7. 7875 வந்துச்சா. சோ கொஸ்டின்ல இருக்கா. சோ கண்டிப்பா அதுதான் என்னது ஆன்சர். சோ அவ்வளவுதாங்க. உங்களுக்கு நார்மல் மெத்தட புரிஞ்சிருக்கும், ஷார்ட்கட்டும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா, வாங்க நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்து நம்ம மாடல் நம்பர் 8ல டைப் 4 பார்க்க போறோம். சரிங்களா, இந்த டைப் 4 என்ன அப்படின்னா, ஸோ 3 + 1 + 1/3 + and so on infinite. ஸோ அந்த இன்ஃபைனைட் தான் நம்மளுக்கான க்ளூ. சரிங்களா, இன்ஃபைனைட் என்ற தொடரின் கூடுதல் காண்க. முன்னாடி வரைக்கும் எப்படி பார்த்திருந்தோம், ஒரு தொடர் கொடுத்திருப்பாங்க, அந்த தொடரோட 10 உறுப்புகள் 8 உறுப்புகள் அப்படி கொடுத்திருப்பாங்க, அல்லது கூடுதல் கொடுத்துட்டு எத்தனை உறுப்புகள் இதுல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்படி எல்லாம் நம்ம கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த கொஸ்டின் வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுத்தா நம்ம ஏற்கனவே இதுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதுக்கான ஃபார்முலா அப்படின்னா என்ன அப்படின்னா, S infinite equal to A by 1 minus R. சரியா, S infinite equal to A by 1 minus R. ஏன்றது என்ன, ஏன்றதான் ஃபர்ஸ்ட் உறுப்பு, அதுதான் 3 அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, அடுத்து R என்றது என்ன அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். சோ அப்படின்னா 1/3. R ஓட வேல்யூ என்னது 1/3. இப்போ வேல்யூ எடுத்து அப்படி ஜஸ்ட் அப்ளை பண்ணா போதுமானது. அப்போ 3 டிவைடட் பை என்னது 1 மைனஸ் 1/3. சரிங்களா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை செய்வோம். செஞ்சோம் அப்படின்னாக்க, சரிங்களா, இப்போ 3 அப்படின்னா என்னது 2 அப்படின்னு ஆகும். அப்படின்னா 3 டிவைடட் பை 2/3. இந்த 3 எங்க போயிடும், மேல போயிடும். இப்போ 3 என்னது 9, 9/2. எஸ், இதோட கூடுதல் வந்து 9 என்னது 2. இது நமக்கு டிஎன்பிசி மாடல்ல இதே இந்த மாடல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிசில இதே மாடல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தயவுசெய்து உங்களுக்கு இது தெரிஞ்சா அதுதான் போதுமானது. ஈஸி என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டெப் எல்லாம் கூட இல்லை. ஸோ ஒரு 2 ஸ்டெப் தான் என்ன பண்ணுவோம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா, இதுல உங்களுக்காக 10ஆம் வகுப்புல கணக்கு இருக்கும், ஒரு 3 கணக்குகள் இருக்கும். வேற என்னெல்லாம் கேட்கலாம், இதுல 3 கேட்டகரி. கேட்டகரி 1 6, அடுத்து ஏ, அடுத்து இன்ஃபைனைட் கூடுதல். இதுல என்ன இன்ஃபைனைட் கூடுதல் 1 கொடுத்துருவாங்க, ஏ கொடுத்துருவாங்க, ஆர் கேட்பாங்க. அல்லது ஆர் கொடுத்துருவாங்க, கூடுதல் கொடுத்துருவாங்க, ஏ கேட்பாங்க. இதுல ஏதாவது 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். வாங்க நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்து பெருக்கு தொடர்ல அடுத்து மாடல் நம்பர் 9 பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்திருந்தோம், பெருக்கு தொடர் வரிசையில ஒரு பெருக்கு தொடர் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, அதோட கூடுதல் கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க கொடுத்திருக்கிறது 5 + 55 + 555 + and so on என்ற தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது நமக்கு கூட்டு தொடரான்னு கொடுக்கல, பெருக்கு தொடரான்னு கொடுக்கல. சரிங்களா, சோ இதை நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சோ இது கூட்டு தொடரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கூட்டியிருக்காங்க, அடுத்து 50 தான் கூட்டியிருக்கணும். அப்ப கூட்டு தொடரும் கிடையாது. சரி, பெருக்கு தொடரா செக் பண்ணுவோம் அப்படின்னாக்கல 55 டிவைடட் பை 5 அப்படின்னா 11 கிடைக்கும். இங்க அப்படின்னா 111/11 கிடைக்கும். அப்ப இது என்னது பெருக்கு தொடரும் என்னது கிடையாது. சோ இந்த மாடல் கூட்டு தொடரும் அல்ல, பெருக்கு தொடரும் அல்ல. இப்படி ரெண்டுமே இல்லாம கொடுத்தா இது எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தான் இந்த மாடல் நம்பர் 9ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, சோ வாங்க பாருங்க. இத இங்க கொடுக்கப்பட்ட இந்த எண்களை நாம பெருக்கு தொடருக்கா மாத்திக்கணும். அப்படி மாத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல காமனா என்ன இருக்கு அப்படின்னு இதோட கூடுதல் தான் கண்டுபிடிக்கணும். இப்ப காமனா அதுல என்ன இருக்கு, 5 இருக்கு. அதனால 5 மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். சோ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும், 1 + 11 சரிங்களா, அடுத்து 1 1 அப்படின்னு கிடைச்சிடும். ஆமாங்களா, ஆமாவா இல்லையா, இல்ல அன்சோவான் எது வரைக்கும் n வரைக்கும். சரிங்களா, இப்போ இது என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எண்ணை மேலும் கீழும் பெருக்கும் போது இதோட வேல்யூ என்னது சேஞ்ச் ஆகாது. அதனால நான் மேலேயும் கீழே இதுக்கு 9ஆல பெருக்கி 9ஆல வகுத்துக்கிறேன். சரியா, 9ஆல பெருக்கி 9ஆல என்ன பண்றேன் வகுத்துக்கிறேன். அப்படின்னா மேல பெருக்கணும் அப்படின்னா
9 இது உள்ள பெருக்கணும் அப்படின்னா 9 99 999 பிளஸ் அன்சோவான் என்னது n வரைக்கும் போயிடும். சரியா? ஸோ அடுத்து இந்த 9 வந்து எங்க வந்துடும், முன்னாடி இங்க வந்துடும். ஸோ அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்புறேன். அடுத்து இதை நம்ம மாத்தி எழுதிப்போம். 5/9. சரியா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 - 1 பிளஸ் அடுத்து 100 - 1 அப்படின்னு எழுதலாம், பிளஸ் 1000 - 1 அப்படின்னு எழுதலாம், பிளஸ் அன்சோவான் எது வரைக்கும் n வரைக்கும். மாவா இல்லையா? சரிங்களா? இப்போ நான் இதை பிரிச்சு எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், 10 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ இது மட்டும் ஒன்று தனியாக எழுதிக்கிறேன். 5/9 அடுத்து 10 பிளஸ் 100 பிளஸ் 1000 பிளஸ் அன்சோவான் n வரைக்கும். சரிங்களா? அடுத்து இந்த ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒன்னெல்லாம் நான் கூட்டுறேன். அப்போ 1 பிளஸ் சரியா அன்சோவான் n வரைக்கும். அதனால டைரக்டா நான் என்ன எழுதிக்கிறேன், n. ஏன் என்னன்னு எழுதுறேன், ஒருவேளை 10 உறுப்புகள் எடுத்தா என்ன செய்ய போறேன், 10ன்னு எடுத்து போறேன். 100 உறுப்புகள் எடுத்தா 100ன்னு எடுத்து போறேன். ஏன்னா எத்தனை ஒண்ணு இருக்கு, 100 ஒண்ணு தான். அதனால n உறுப்புகள்லாம் என்ன அப்படின்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கு, 10 100 டிவைட் பை என்னது 10. அப்போ அடிச்சு என்னது 10. அப்போ r வந்து என்னது ஈக்குவலா மாறிடுச்சு. சரியா? r வந்து என்னது ஈக்குவலா மாறிடுச்சு. அப்ப என்ன தொகையா மாறிடுச்சு, பெருக்கு தொகையாக என்னது மாறிடுச்சு. இப்ப பெருக்கு தொகை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இப்ப ஆரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 10 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஆரோட வேல்யூ 10 இருந்தா அதுக்கான ஃபார்முலா என்னது, Sn ஈக்குவல் டு a r⁻n - 1 டிவைட் பை என்னது r - 1. சரிங்களா? இப்போ நான் இங்க இருக்கிறதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா நான் பயன்படுத்துறேன். சரிங்களா? சோ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்றேன், இந்த ஃபார்முலா என்ன பண்றேன் நான் பயன்படுத்துறேன். சரிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ என்னது, ஏவோட வேல்யூ 10. அடுத்து ஆரோட வேல்யூ என்னது, அதுவும் 10 தான். எத்தனை உறுப்புன்னு தெரியாது, n - 1 டிவைட் பை என்னது 10 - 1. சரிங்களா? சோ இந்த பக்கம் எழுதுறேன். அடுத்து இந்த ஃபார்முலாவோட என்ன இருக்கு, சரியா n இருக்கு, அதனால n எல்லா இடத்துலயும் என்னது எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ அப்படின்னா Sn ஈக்குவல் டு 5/9. சரியா? அடுத்து 10 into 10 power n minus 1 divided by என்னது 9 minus n. ஸோ இதுதான். இதை தவிர அப்படின்னா இது அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். உள்ள மல்டிபிள் பண்ண அப்படின்னா 50 10 power n minus 1 divided by, ஸோ 81 மைனஸ் என்னது 5n divided by 9. ஸோ இதாங்க n உறுப்புடைய கூடுதல். n உறுப்புடைய என்னது கூடுதல். சரிங்களா? சரி, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இதோட எளிமையான முறை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். அது என்ன அப்படின்னு சொல்றேன் வாங்க. இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு அப்படின்னா, இதுல a 10 power n minus 1 divided by 9 minus n. சரிங்களா? n கூட எழுதிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதான் இதுக்கான ஷார்ட்கட். இதுல எல்லாமே இது என்னது காமனா இருக்கும். இதுல எது என்னது மாறவே மாறாது. இந்த ஏக்கு பதிலா மட்டும் நீங்க என்ன போடணும் அப்படின்னு அப்படின்னாக்கல, சரிங்களா, ஏக்கு பதிலா மட்டும். சரிங்களா? ஸோ இல்லைன்னா இந்த நான் ஏவை கூட வெளியே எடுத்துறேன், அப்பதான் உங்களுக்கு சரியா புரியும். 10 அப்படியே காமனா இருக்கும், 10. சரிங்களா? a/9, a/9. இப்போ இந்த ஏக்கு பதிலா மட்டும் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுப்பாங்க, இந்த 5 பதிலா என்னது 3 கொடுப்பாங்க. 3 கொடுத்தா ஏக்கு பதிலா நீங்க என்ன அப்ளை பண்ணணும், 3 அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை 6 கொடுத்தா 6ன்னு அப்ளை பண்ணிக்கலாம், 4 கொடுத்தா 4ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 7 கொடுத்தாக்கல 7ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். என்ன எண் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. a/9 10 into 10 power n minus 1 divided by 9 minus n. சரிங்களா? இதை மறந்துடாதீங்க. ஸோ இதை தவிர வேற என்ன சார் எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு பதிலாக எப்படி கேட்பாங்களா, 0.5 0.55 0.55 அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டா என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னா இந்த n மட்டும் முன்னாடி வந்துடும். சரிங்களா? இந்த 10 பதிலா 1/10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அவ்வளவுதான். சரியா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். நீங்க இந்த இதை மட்டும் படிச்சுட்டா போதுமானது, கண்டிப்பா 1 மார்க் கிடைக்கும். இந்த கொஸ்டின் எல்லாம் எக்ஸாம்ல கேட்டா போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கொஸ்டினை நான் படிக்கும் போது தான் ஒரு 10,000 பேருக்கு முன்னாடி போயிடும் அந்த ஒரு கொஸ்டின்னால. சரிங்களா? எல்லாரும் போற கொஸ்டினை போட்டு அந்த ஒரு கொஸ்டின் போட்டோம் அப்படின்னா என்னது ஒரு 10,000 பேருக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஈஸியா போயிடலாம்.
அந்த 1 மார்க் தான் உங்களை டிசைட் பண்ணும். எப்பவுமே இது போல டிஃபிகல்ட்டா இருக்கிற கணக்கு எப்பவுமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அப்படி படிச்சுட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, பெருக்குத்தொடர் வரிசை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற மாடல் வந்து நான் பள்ளி புத்தகத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது போல கணக்கு போட்டணும் அப்படின்னா பள்ளி புத்தகங்களே 10ஆம் வகுப்புல இருக்கும். ஸோ போடுங்க. இதோட இந்த பெருக்குத்தொடர் வரிசை முடியுது. அடுத்து நாம சிறப்பு தொடர் போலாம். ஸோ எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள். ஸோ என்னுடைய பயிற்சி மையத்தோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு தொடர்ச்சியா வகுப்புகள் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.